ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோன்னா, ஆர்சிபிஎல் ஆக்ஷன் முடிச்சிருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறோம். இதுதான் ஆர்சிபிஎல் ஆக்ஷன் வித் 3 ஐகான்ஸ் இன் 1 ஜெர்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மளோட ஹோம் டே விளையாடலாம். பெங்களூரில் ஈஸியில் இருக்கா, ஈஸியில் இருக்கு. ஓகே, நான் ஒரு வேளை ஆரம்பிக்கும் போது ஈஸியில் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட 11 இங்கே இருக்குது. கொஞ்சம் லேட்டாக சேஞ்சஸ் பண்ணிட்டு வரேன். இதுதான் நம்மளோட 11. ஒரே நிமிஷம், கேப்டனை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இந்த டீமோட கேப்டன் ரஜத் பட்டிதார். அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், விராட் கோலி தோனி ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. விராட் கோலியை போட்டோன்னா அதே மாதிரி 2 பேரும் ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. அவங்க இப்படி தோனியை போட்டோன்னா அவங்க மிச்சம் 2 ஃபேன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நான் நம்மளோட போன வருஷத்தோட இது நினைக்கிறேன்னா ரஜத் பட்டிதாரே கேப்டனை போட்டாச்சு. மும்பையோட விளையாட போகிறோம். ரோஹித் சர்மா மும்பை. ஓகே, பார்க்கலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஆர்சிபிஎல் ஆக்ஷன் நம்ம பிக் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் விளையாண்டேன். ஆர்சிபிஎல் ஆக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் பெங்களூர் ஸ்டேடியமில் விளையாண்டுருக்கேன் ஒரே ஒரு தடவை. இது டோர்னமெண்ட் விளையாண்டுருக்கும்போது ஃப்ரீயாக வந்துச்சு, அதில் விளையாண்டேன். சாரி கைஸ், நம்மளால் நியூ ஜெர்சிஸ் இது பண்ண முடியல இந்த தடவை, அக்கௌண்ட்டில் காசு இல்லை அதனால. ஓகே, ஹெட்ஸா டைல்ஸா நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ரஜத் பட்டிதார் கால் பண்ணியிருக்காள் டைல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் என்ன இது பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டர்ஸ் வந்துட்டு பவுல் ஃபர்ஸ்டா. இது ஏன் அப்டேட்டால் அந்த இது மாதிரி வருமே தெரில. சரி, ஓகே, இந்த மேட்ச் இது பண்ணுங்க, நான் அடுத்த மேட்ச் பார்க்குறேன் என்னன்னு. ஓகே, ரோஹித் சர்மா விராட் கோலி இஸ் ஓப்பனிங் ஃபார் ஆர்சிபி. ஓகே, இதில் பெங்களூரு ராக்கெட்ஸ்னு இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால் மூவ்ஸ் பை பண்ண முடியல. ஓகே, ஃபஸ்ட்டு பால் என்ன ஆக போகுது? ஃபஸ்ட்டு பால் ஓகே. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் ஜஸ்திக் பும்ராக்கு எதிராக ரோஹித் சர்மா. ஐபிஎல்லே 2 பேர் ஒரே டீம் அதனால இது பண்ணதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, அடிச்சுட்டாருங்க. என்னாச்சு? ஓ மை காட், ரோஹித் சர்மா ஆர்சிபிக்காக முதலாக விளையாடும் பொழுது அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. என் தேவையில்லாத வேலை ஸ்ட்ரோக் ஆடி இருக்கணும். என்னை மன்னிச்சுக்கோங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். சாரி. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஜெர்சியில். ஓகே, லாஃப்டர் ஷாட் வேணும். ஓ மை காட், என்ன நடக்குது இங்கே? ஒரு ரிவைவல், ஒரு விக்கெட் இருந்தால் அடுத்த விக்கெட் ரிவைவல். ஆனால் ஒரே ஒரு ரிவைவல் தான் மொத்த மேட்ச்சில் எடுக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்க முடியாது. இந்த ஆர்சிபிஎல் ஃபுல்லாக அந்த ரூலை நான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து 2 விக்கெட் வந்ததுனால தான் நான் ரிவைவ் எடுத்தேன். ஓகேவா? ஓகே, கோச்சுக்காதீங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸ், இதை நீ முன்னாடி எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அதை வேணும்னு தான் நினச்சேன். ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச் அடிச்சுப்பார், பார்த்துக்கலாம் அவனுங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நான் வந்து ஃபர்கிவ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னை கொஞ்சம் ஃபர்கிவ் பண்ணிடுங்க இந்த தடவை மட்டும் ஃபர்கிவ் பண்ணிடுங்க. நம்ம இந்த ஆர்சிபிஎல் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு டைம் பேட்டிங் விளையாட போகிறோம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் உள்ள வராங்க. ரோஹித் சர்மா, அப்புறம் விராட் கோலி.
ஜஸ்திக் பும்ரா பவுலிங் போட வரார். ரோஹித் சர்மா அதை எதிர்கொள்ள போகிறாங்க. ஓ மை காட், திஸ் இஸ் சூப்பர். ஐயோ, ஓ ஜஸ்ட்டு ஓகே, நான் நவுந்து வரணும்னு பார்த்தேன். ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிடிச்ச ஷாட் ஆட வைக்கலாமா? ரோஹித் சர்மாவுக்கு பிடிச்ச ஷாட் ஆட வச்சோம். புல் ஷாட், அதை தூக்கி விளாசி 6க்கு தள்ளிட்டார். அந்த பவுண்டரிக்கு வெளியே அந்த பந்து. ஜஸ்திக் பும்ராவுக்கு எதிராக அவரோட 2வது பந்தையே அடித்திருக்கிறார் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. அவருக்கு துணை. ஓ மை காட், என் ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதுக்குள்ளே இன்னும் இது நடக்கக்கூடாது. ஏன்னா இதில் அந்த இன்ஜுரி லிஸ்ட்லாம் வருமா, எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி வந்துடக்கூடாது, அது எனக்கு ஒரு பயம்தான். ஓகே, ஒருத்தர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், பிடிக்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க அப்பீல் பண்ணலன்னா அது கிடையாது. அவங்க அப்பீல் பண்ண கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப நல்லா அப்பீல் பண்ணாங்கன்னா அது ஓகே. அவங்க அப்பீல் பண்ணல, அதனால் அது கிடையாது. ஓகே ஓகே, நல்ல வேலை. நல்ல வேலை. என்னாச்சுன்னா அவன் யாக்கர் போடுறான், நான் இப்படி தட்டி விட்றேன், பேட்டில் படாதுன்னு பட்டுருச்சு. சரி, விராட் கோலி எப்போவுமே ஆர்சிபிக்கு ஆடுறது தான். ஸோ இந்த இயரில் அவருக்கான ஃபஸ்ட்டு பால். ஓகே, அவர் ஃபஸ்ட்டு பால் 4 இல்லைங்க. ஐயோ, வெளியே மழை பெய்யுது, அதான் சவுண்டு. ஓகே, ஃபஸ்ட் ஓவர் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. எப்படி போணுச்சுன்னே தெரில. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங். பவுலிங்காக இருந்தால் வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு பேட்டிங் வேறு. ஃபஸ்ட்டு ஓவரில் நம்ம எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கோம்? ஐயோ, மழை கொட்டுன்னு கொட்டுது. 11 ரன் அடிச்சிருக்கோம். சும்மா மழை பெய்யுது. செலெக்ஷன் பண்ணல, டைரக்ஷன் செலெக்ஷன் பண்ணல. ஓகே, செலக்ட் பண்ணல. ஓ, இந்த பாலும் டாட் ஆகிட்டு இருக்கே. இந்த சைடு அடிக்கலாமா? ஓ, மிஸ் ஆகிட்டே இருக்கே. 4s and 6s நம்ம சந்திக்கலாம், நம்ம எப்போவுமே பண்ணுறது. ஓகே, எப்போவுமே நடக்கிறது தான். 4s and 6s சந்திக்கலாம்னு சொல்லும்போது இங்கே ஒரு 6ரே வந்திருக்கு. ஸோ எப்போவுமே 4 வரும், இப்போ 6ரே வந்திருக்கு. ஓகே காய்ஸ், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி லெவலில் இருக்குது. மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஏதோ தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போவுமே மீடியம் லெவலில் இருக்கும். ஐ திங்க் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் மீடியம் வச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம், ஆனால் என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மொத்தமாக இந்த ஓவரில் ரோஹித் சர்மா மட்டுமே ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் போன பாலுக்கு முந்தின பால் 6 அடித்தார், இந்த பால் 6 அடிச்சிட்டாரு. 12 ரன்ஸ் வந்துடுச்சு இந்த ஓவரில். சூப்பராக நம்ம ஆடிட்டு கொண்டு இருக்கிறோம். பவர் பிளேயில் இந்த ஓவரை மட்டும் காட்டு, அதுக்கப்புறம் ஊற்றுது. இந்த ஓவர் மட்டும் காட்டிட்டு அப்புறம் அது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ விராட் கோலி இஸ் ஆன் ஸ்ட்ரைக்கு. அவர் ஒரே ஒரு பால் மட்டும்தான் ஆடி இருக்காரு, அதுவும் அந்த ஓவரோட கடைசி பால் மட்டும்தான் ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஓஹாஹா, கொஞ்சம் நீங்கள் ஸ்லோமோ பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு எங்கே பட்டுச்சுன்றத பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த ஃபாஸ்ட்லேயே தெரிஞ்சிருச்சு பச்சையாக.
ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பச்சையாக தெரியுது எந்த இடத்துல பட்டுச்சுன்னு. ஓகே, விராட் கோலி ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. இங்கே நீங்கள் வந்து ஆக்ஷனை பார்க்கலன்னா போய் ஆக்ஷன் பாருங்கள். 3 டே வச்சுருப்பேன். அதில் வந்து கடைசியில் சில பேர்களை வாங்கினேன். நீங்கள் டே 2 வரைக்கும் தான் பார்த்துருந்தீங்கன்னா சில பேர் இதுலேருந்து இவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஃபீல்டு வெளியே எங்கே வச்சுருக்காங்களோ அந்த சைடு தான் நான் அடிக்கிறேன். ஒரு நல்லது. ஏன் அது வந்து ஏன்னா கொஞ்சம் டைம் லேட் ஆச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா அது அவுட் ஆகிடும். ஓகே, இது இந்த சைடு போடுறாரு. அப்புறம் இந்த சைடு ஆடுவோமோ? எஸ், 6 மழை பொழிகிறது. இங்கே 6 மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ப்ரோ நான் கூட ஈஸியில் தான் அடிப்பேன் ப்ரோ. எனக்கு இல்லை, நீங்கள் ஈஸியில் ஆடுறீங்க ப்ரோன்னு சொல்லலாம். பட் இது வந்து IPL. எனக்கு நான் குவிக் பிளேயில் தான் நீங்கள் ஆடிடலாம். பட் இது வந்து வீடியோ எடுக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டாக ஆஃப் அப்படின்றதுனால வந்து எனக்கு பயத்தோடு தான் வந்து நான் அடிக்கிறேன். 6 மலை 5 பால் 4 6 பறந்துட்டுருக்கு. இது மீடியமாக இருந்ததுன்னா அதுவே 4-4 போயிருக்கும். நான் வந்து இதில் டோர்னமெண்ட்டில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டா போகாது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இல்லைன்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து அது அங்கே தான் ஃபீல்டு இல்லை. சரி, ஓகேங்க. இந்த ஓவரில் நம்ம அடித்தது 30 ரன்கள். இந்த ஓவரில் நம்ம 30 ரன்கள் அடிச்சிருக்கோம். காம்பினேஷனும் 53க்கு வந்துடுச்சுங்க. விராட் கோலி 7 பால் ஆடி 32 ரன் அடிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா 11 பால் ஆடி 21 ரன் தான் அடிச்சிருக்காரு. விராட் கோலி வச்சு மும்பை வந்து ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுனால வந்து அடிக்க முடியல. என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓகே, இதுக்கப்புறம் 4s and 6s நம்ம சந்திக்கலாம். பந்தை அறைந்தார் ரோஹித் சர்மா. அது பெவிலியனுக்கு சென்றது. கரெக்டாக பெவிலியனுக்கு பின்னாடி போயிருக்கு. ஓகே, எஸ், இங்கே தான் போச்சு. அவங்களோட பெவிலியனுக்கு பின்னாடி போயிருக்கு. மும்பையோட பெவிலியனுக்கு பின்னாடி போயிருக்குது. ஓகே, ரோஹித் சர்மா அவரோட 2வது பந்தை பவுண்டரிக்கு தள்ளுகிறார். ஹர்திக் பாண்டியா, என்ன வாய்த்து பாண்டியா அப்படி என்று ரோஹித் சர்மா அவர் பந்தை அறைந்து விட்டார். நீயாவது பந்து போடுவதாவது என்று கூறினார் ரோஹித். இட்டுமேனு சர்மா இந்த பந்தை சுழட்டி அடித்தார். ரோஹித் சர்மா கேட்ச் பிடிக்க முடியவில்லை. தடுத்தார் ஜஸ்பிரித் பும்ரா. நான் ஏதோ அடிச்சு விட்றேன், எனக்கு வாயில் வருது, அடிச்சு விட்றேன், அவ்வளோதான். ஓகே, தீப் டிங் டிங். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 6. ஒரு ஓவர் உனக்கு, ஒரு ஓவர் எனக்கு என்று பிரித்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஓவருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஓவர் விராட் கோலி இன்னைக்கு ஒரு காட்டுகிறார். இன்னைக்கு வந்து ஒரு சாதனையை விராட் கோலி முடிக்க போகிறார். நான் வந்து ஈஸியில் விளையாண்டும் நான் வந்து 14 பந்துகளில் தான் நான் வந்து இது ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கேன். இதுவரை நான் T20 செஞ்சுரி அடிச்சிருக்கேன். ஏன்னா இதில் T20 விளையாண்டதே கிடையாது. T20 ஓவர் போடுவேன், பட் வந்து 20 ஓவர் விளையாட மாட்டேன். நடுவில் வந்து போர் அடிச்சிச்சின்னு கேமை விட்டு வெளியே வந்துடுவேன். ஃபுல் பேட்டிங்காக ஆட மாட்டேன். ஓகே, ஒரு 6 அடித்தா
என்னோட சாதனையும் முறியடிக்கப்படும், ஐபிஎல்லில் இருக்கிற சாதனையும் முறியடிக்கப்படும் என்று கூறி விராட் கோலி இந்த பந்தை எறிந்து விட்டார். இது ஒரு சாதனை from விராட் கோலிங்க. இங்க 10 பால்ஸ்ல வெறும் 10 பால்ஸ்ல 8 சிக்ஸஸோட 10 பால்ஸ் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலி. இது ஒரு மைல் ஸ்டோன் நம்ம சொல்லலாம். கன்ஃபார்ம் ஐபிஎல் 8 எவ்வளோ 8 சிக்ஸார் எவ்வளோடா? 56 என்னடா அது? 8 6 எவ்வளோடா? 16 16 வருது. ஏதோ கணக்கு தப்பா போயா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. விராட் கோலி ஒரு 2 அழுத்த ஞாபகம் இருக்கு, தெரில எனக்கு சரியா. 48 நினைக்கிறேன். ஐயோ எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 50 மேலே வருதுயா. பவர் பிளேக்குள்ளே 100 ரன்ஸ் அடிக்க போகுது. இதுவும் ஒரு ஐபிஎல் சாதனை, ஆர்சிபிஎல் சாதனை என்று கூறலாம். ஓகே, விராட் கோலி இந்த பந்தையும் மறைந்து விட்டார். இன்னைக்கு விராட் கோலிக்கு செஞ்சுரி உறுதி. செஞ்சுரி அதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் 100 தாண்டிடுச்சு, 101 வந்துடுச்சு. இன்னைக்கு போட்டு பொழக்கிறோம் மும்பையை. ஓகே, இந்த பால் 6 அடிச்சுன்னா 6 பால் 6 சிக்ஸர் ஒரு ஓவரில். இதுவும் நடக்குமா? ப்ளீஸ் 6 போய்டு. இங்கே இந்த வீடியோவில் 2 சாதனை உடைக்கப்பட்டிருக்கு. இது என்னோட சாதனை. இது வரையும் நான் 6 பால் 6 சிக்ஸ் அடித்தது ஈஸியில் கூட நான் அடித்தது கிடையாது. ஈஸி தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார் த டைம் நான் 10 பாலில் 50 அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஓவரில் 6 சிக்ஸர். இது செம மேட்சுங்க. இது த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் 300 தாண்டுமா? அதுதான் ஒரு கேள்வி. 300 தாண்டுமா இந்த போட்டி? ஓகே, ஒன்றுமில்லை. ஒரு பால் மட்டும் பேசுகிறேன்ற பேரில் மிஸ் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷங்க, ஃபோனை நான் தொடச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் வேலை செய்யணும். எல்லா பாலும் உன்னால் அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரோஹித் சர்மா 50 அடிக்க போகிறாரு. இங்கே அச்சு ஊற்றுது. நான் வந்து வீடியோ முடியும் போது என் வீட்டாண்டு எப்படி மழை பெய்யுது அப்படின்றத காட்டுறேன். அச்சு ஊற்றுது இங்கே மழை, செம்மையாக பெய்யுது. ஒருவேளை நீ வீடியோ பண்ணுறதே அதிசயம்னு சொல்லிட்டு மழை பெய்யுதோ? என்ன கைஸ், நீ தொடர்ந்து வீடியோ பண்ணுறது ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே பொறுக்க முடியாமல் அழுவில் இருப்பல. ஓகே, என்னாச்சு? ரோஹித் சர்மா 50. ஓகே, 50ங்க ரோஹித் சர்மாக்கு. ஒரே ஒரு 4-7 சிக்ஸர்ஸ். அவன் எனக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. அந்த 4 சிக்ஸுலன்னு எப்படியோ வந்திருக்கும். ஓகே, ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் சிக்ஸஸ் வருமா? ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் சிக்ஸஸ். ஓப்பா, மூஞ்சிலே விழுந்துச்சு, ஹெல்மெட்லேயே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை விழுந்துச்சு. நான் அந்த வீடியோ கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஷோல்டரில் விழுந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு. அப்புறம் இப்போ திரும்பி விழுந்திருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இது இன்ஜுரி லிஸ்ட் அப்படின்றது ஒன்று வரும், அதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீடியோ போடும்போது மேட்ச் முடிஞ்சோடனே வரும் அது இன்ஜுரி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று. அதில் வந்துச்சுன்னா கஷ்டம். ஓகே, சிஎம் சைஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஆனால் இதில் வராது, ஏன்னா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன்.
அதனால் வந்து ஆட் வராது. ஓகே, பவர் பிளே இங்கே முடிஞ்சிருச்சு. பவுலர் வராது, யாருமே தெரியலப்போ. மை ஃபேவரட் ஃபீல்ட் செட்டப் இது பவர் பிளேக்கு அப்புறம். ஐ லவ் திஸ் ஃபீல்ட் செட்டப். ஆனால் இது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. ஆசி ஸ்வைப்பில் வித்தியாசமாக இருக்கும், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் பண்ணது வந்து ஆசி ஸ்வைப்பில், இது வந்து ஆசி 24. ஓ என்னது ரோஹித் சர்மா, இது விராட் கோலி, சாரி. ஓகே விராட் கோலி இது. ஆனால் இருந்தாலும் பயன்படுது, ஏதோ லெஜண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நம்ம டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக அவங்கள வச்சு தான் விளையாடணும். எட்ஜுன்னு நினைக்கிறேன், எட்ஜ் ஆஃப் த பேட்லேயே பல்லன்னு நினைக்கிறேன். லெக் பைஸ் கொடுப்பாரு பாருங்க அம்பையர். ஏன்னா பேட் சிம்பிள் வரல. பேட் வந்து பாலில் பட்டுச்சுன்னா, பால் வந்து பேட்டில் பட்டுச்சுன்னா அங்கே மேலே எந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்றது வரும். ஸோ அதனால் கண்டுபிடிச்சிட்டேன். லெக் பைஸ் இது வந்து விராட் கோலிக்கும் சேராது, பவுலரோடைய போட்ட பவுலிங் கணக்குலேயும் சேராது. இது நான் எப்படி அடிக்கிறது இந்த சைடு? அதுலேயே பால் வேஸ்ட் பண்ணிட்டேன். 3 பால் நான் இதுடா. ஸ்பின்னர் வேற. 6 ப்ளீஸ். எஸ், 6. கொஞ்சம் லோவாக போயிருந்தா கூட தாவி பிடித்திருப்பார். செமையாக பெய்யுது. மணி 3:34. வெயில் அடித்து போகிற டைமு. இந்த டைமில் நல்லா மழை பெய்யுது, அதிர்ச்சியமாக தான் இருக்குது. ஐயோ, ஃப்ரண்ட் ஃபுட் வைக்கிறதுக்கு பேக் ஃபுட் வச்சுட்டேங்க. ஓகே, இன்னும் நான் 2 ஓவர் தான் ஆடுவேன். இன்னும் பேட்டிங் பண்ணுறோன்னா நம்ம 2 ஓவர் தான் ஆடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு வருவேன். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து 5 ஓவர்ஸ் கழிச்சு சந்திப்போம். அவ்வளோதான். இல்லைங்க, இந்த 8th ஓவர் பார்த்துருங்க. ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் என்ன 14th ஓவரில் தான் பார்ப்பீங்க. 14 or 15 ஓவரில் சந்திக்கலாம் நம்ம. ஓகே, இங்கே ரோஹித் சர்மா இங்கே ஒரு 6 அடித்திருக்கிறார். ஏன்னா வீடியோ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வியூஸ் வராது, அதனால தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பவுலிங் வந்து ஒரு 2 ஓவர் போடுவோம். ஃபைனலில் மட்டும் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஃபைனலில் இந்த வாட்டி நம்ம போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஃபுல்லாக பண்ண போகிறோம். என்ன ஆனாலும் சரி. அதுக்கு முன்னாடி எனக்கே அவுட் மாதிரி தான் இருக்குது. ரிவ்யூ போயிருக்கு. இது அவுட்டா இல்லையான்றதை பார்ப்போம். விராட் கோலியை வச்சு அடித்தோம். விராட் கோலியை ரோஹித் சர்மாவான்னு தெரியல. அங்கே இருந்த ஐ திங்க் மிட் ஆன் ஃபீல்டர்னு நினைக்கிறேன், தூக்கி அடிச்சாருங்க. இது ரொம்ப க்ளோஸ் ஆனது. அவுட்டு. இந்த சைடு காட்டுங்க. ஓ மை காட், அவுட்டுங்க. இங்கே சைட் யானோ. விராட் கோலி 74. ஷீட். விராட் கோலி 74க்கு டிபார்ட் ஆறாருங்க டு தி பெவிலியன். ஒரு சின்ன தப்புனால பல இது நடக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு. என்ன செய்வது, இங்கேயும் ஜஸ்ட் மிஸ். அது ஓகே, அவங்களுக்கு இன்ஜூரி. லாஸ்ட் 2 பால்ஸ்.
ஓகே ஓகே பிடிச்சிடாத சிக்ஸர் ஃப்ரம் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. எஸ் போட்டு தாக்கு ஹெல பல பல போட்டு தாக்கு. இங்கே பாருங்க, அவுட் விழுந்தாலும் எது ஆனாலும் நம்ம வந்து 15th or 16th ஓவரில் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே இருங்க இந்த பாலை மட்டும் பார்த்துறேன், உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேங்க, நம்ம அப்புறம் சந்திக்கலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு என்னென்னா, ரோஹித் சர்மா இஸ் ஆன் 94. உங்களுக்கு காட்டி தான் அதை நான் பூர்த்தி செய்வேன் என்று தான் நான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன். நான் ரிவைவ் எடுத்துட்டேன். நான் ஃபுல் ஷாட் தான் அடிக்க போகிறேன். நான் அடித்தா ஃபுல் ஷாட்டில் தான் அடிப்பேன். சிக்ஸர் ஃபுல் ஷாட்டில் தான் அடிப்பேன். இது ஃபுல் ஷாட் வர்றாதே. ஓகே, ஒரு போர். ஆனால் இப்போ செஞ்சுரி வராது. நம்ம ஒரு சிக்ஸரோட தான் செஞ்சுரி அடிக்கிறோம் ரோஹித் சர்மா வச்சு. இப்போ மோஸ்ட் ரன்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓ புல் ஷாட் அடிக்க முடியலையே. இது ஏன் புல் ஷாட் வித்தியாசமாக அடிக்க? புல் ஷாட்டை சரி பண்ணிட்டாரன். ஓகே, புல் ஷாட்டை வர வச்சுட்டேன். ஓ நோ, அது ப்ரெசன்ட் 2ல் இருக்குது. சரியான அடி. அது ப்ரெசன்ட் 2ல் இருக்குது, அதை நான் மாற்றணும். வெயிட் பண்ணுங்க. 2 இதில் தான் இருக்குது. வா, கரெக்ட் பால் போடு. ஆனால் கிடையாது. ஓகே, வந்தாச்சு. நம்ம பீச்சில் ஓவர். அடி அடி சொல்லிட்டு மெனக்கட்டை ஓகே. 55 ரன்ஸ். இங்கே வந்து இது வந்திருக்கு. வந்து போகீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மேட்ச் ஃபுல் கிட்டத்தட்டவே பேட்டிங் பார்த்துட்டோம். ஓகே, ஒரு லாஃப்டர் கபடி நம்ம வந்து பவுலிங்கில் சந்திக்கலாம். இங்கே 6 நிமிஷம் இல்லை. இந்த ஓவரை மட்டும் பார்க்கலாம். இந்த ஓவரை மட்டும் பார்த்துட்டு ஓ மை காட், கன்ஃபார்ம் இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி அப்படின்றது ஒன்று வரப்போகுது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு டைமிங் இல்லை, நல்லதாக போச்சு. இல்லையா, எனக்கே அவுட் மாதிரி இருந்துச்சா? எனக்கே அவுட் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறேன். ஓடு அடி. சந்தனக்கட்டை ஆட்டம் சந்தனக்கட்டை ஆட்டம் லாஸ்ட் பால். நம்ம நீங்கள் இந்த பேட்டிங்கை பார்க்குறது எனக்கு போயிருக்கு.
ரோஹித் சர்மா 150 ரன்ஸ் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்தாச்சு. நட்ராஜன் ஃபர்ஸ்ட் பால் போட போகிறார். டெல்லி ஆர்சிபிஎல்ல நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம நட்ராஜனோட ஆரம்பிக்கிறோம். லெஃப்ட் ஆஃப் மிட் ஃபாஸ்டோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு ஃபஸ்ட்டு பால் நம்ம வந்து யாக்கர் போடுறோம். இது வந்து பிரச்சனை இல்லை இருந்தால் கூட. ஃபஸ்ட்டு பால் வீசியாச்சு. ஓகே, பரவாயில்ல. சம்மர் ஸ்டாப் ஃப்ரம் விராட் கோலி. ஒரே நிமிஷம். ஃபீல்ட் செட்டப் வெயிட் பண்ணுங்க. ஃபீல்ட் செட்டப் யார் நடக்குது? இது நல்லா இந்த ஃபீல்ட் செட்டப். ஓகே, நெக்ஸ்ட் பால் விளையாடுறோம். நட்ராஜன் அவரோட செகண்ட் பால் ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. இது நல்ல ஸ்டாப். தோனி தான் நம்மளோட விக்கெட் கீப்பர். ஒரே பிரேமில் பின்னாடி ஸ்லிப் நிற்க வச்சு பார்க்கலாமா? ஓகே, இது இங்கே போடலாம். ஆக்சுவலாக எனக்கு இதில் பவுலிங்லாம் வராதுங்க. அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க விக்கெட் எடுப்பேன்னு. அளவுக்கு மீறினாலும் நம்ம தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே அளவுக்கு மீறல்னு என்ன சொல்கிறோம். ரொம்பலாம் ஆசைப்படாது. நம்மளுக்கு வராததெல்லாம் ஆசைப்படக்கூடாது. எனக்கு வராதுங்க, இந்த விக்கெட்லாம் வராதுங்க. ஒரு ஓவர் மட்டும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீடியோ முடிச்சிடும். என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஓகே. யாக்கர், 3 பால் யாக்கர். ஐ லைக் யாக்கர். WCC3 யாக்கர் போட்டால் ஈஸியாக விக்கெட் எடுத்துடணும். எஸ், அதுதான் உண்மை அதில். ஆனால் இதில் அது உண்மை கிடையாது. இதில் அது வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் விதவிதமாக வித்தியாசமாக என்ன போகணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்தா வந்து வேலைக்கு ஆகாது. புறா மிஸ்ஃபீல்டு வேறு இதுக்கு மேலே. ஐயோ, அது போயிடணுமான்னு பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறது சொல்லுங்கோ. போர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? 275 ரன் அடிக்கணும். ஓகே, முக்கினாலும் லாஸ்ட் பால் நம்ம போடுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலிங் போட மாட்டோம். வாஹா, பின்னாடி அவன் நின்று இருந்தானா என்ன பண்ணுறது? பின்னாடி நின்று கேட்சி. ஓகேங்க, நம்ம வந்து வெடிக்கப்படும் மேட்சை அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காற்று மாற்றி ஓகே, லெட்ஸ் கோ. ஜனால் கோச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து வேண்டிதான். ஓகே, லெட்ஸ் கோ. லெட்ஸிங் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். அவங்க அடிக்க மாட்டாங்க. ஓகே, 115 167க்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்ச ரோஹித் சர்மாவுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து நம்ம பார்ப்போம். ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள். மை காட், Virat Kohli is unavailable for the next match due to a shoulder injury. ரோஹித் சர்மாக்கு ஆரஞ்சு கேப்புங்க. ரோஹித் சர்மாக்கு எனக்கு
என்னங்க சொல்கிறது, வெறுப்பாக இருக்கு. இதுவே இல்லை, நம்மளோட பேரே இல்லை இதில். எனக்கு தெரியல. சரி, எனக்கு அடுத்த மேட்ச் வந்து விராட் கோலி சன் அவைலபிள். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, அடுத்த மேட்ச் யாரோட, கொல்கத்தாவோட. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். முரளி இஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.